அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்து வண்டி ஓட்ட விட்டுருக்காங்க. இவங்க என்னத்தை ரத்து பண்ணிடுவாங்க? கவர்மெண்ட்டுக்கு தேவை கசானா. அவங்க கொடுத்தா அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. யார் செத்தா என்ன, யார் இருந்தா இந்த கவர்மெண்ட்டுக்கு அவனுக்கு ஒரு அமௌண்ட் போகுதா? யார் செத்தாலும் யார் இருந்தாலும் மக்கள் மேல எந்த ஒரு இதுவே இல்லை, மனித தன்மையே இல்லை. ஸ்கூலுக்கு நான் 3:55க்கு போனேன். உள்ள போனோடனே போலீஸ் ஃபுல்லா நின்னாங்க. நானே போலீஸை பார்த்தோன்னே ஒரு பையனை கூட்டிட்டு 2 போலீஸ் வெளியே வந்தாங்க. வந்தோடனே நான் கேட்டேன், டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே போய் கேட்டேன், டீச்சர் என்ன நடந்தது ஸ்கூல்ல? நான் வந்து ஒரு பப்ளிக்கு வேற நான் கேட்கிறேன். ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மாவட்ட செயலாளர் கூட கேட்க, ஒரு தனி மனுஷனா என் பிள்ளையில தான் கூப்பிட போனேன். நான் வந்து கூப்பிட போன அடுத்த நிமிஷம் நீங்க பிள்ளை அங்க நிக்காங்க, அங்க கூட்டிட்டு போங்க, நீங்க வெளியே போங்க அப்படின்னாங்க. இல்ல யார் பிள்ளைன்னு சொல்லுங்க, எந்த ஊருன்னு சொல்லுங்க. ஒரு டீச்சர்ஸும் அதுல கவனம் செலுத்தல. அவங்களும் கண்ணீரோட நின்னாங்க. ஆமா, ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. யார் பையன்லாம் நாங்க பார்க்கலாம், அது சின்ன பையனா தான் இருந்து யார் பையன்லாம் தெரியாது. ஏன் அந்த ஸ்பாட்ல அவங்க மக்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு சொல்லணும்ல, பிள்ளைகளை தேடுவாங்களா? இல்ல எந்த வழியாவது சொல்லி நாங்க யாருக்காவது கால் பண்ணி சொல்லிருப்போம்ல. 4 மணிக்கு இறந்தது, ஆனா 6 மணி வரைக்கும் 3:45 உள்ள போயிட்டாவ. 3:40 உள்ள போயிட்டாங்க. அத்தனை ஸ்டாப்ல பிள்ளை இறங்கி தான் அவங்க அம்மா பாத்துப்பாங்க. இந்த ஊர் ஃபுல்லா பிள்ளைகளை விட்டுட்டு தான் கடைசியா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஓனர் பையன் தான் உள்ள பையங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்க வரும்போது எல்லாமே உள்ளவங்களை அப்ரோட் படுத்திட்டாங்க. புரியல, சிடிசி ஃபுட்டேஜ் காட்டல, என்னையே வெளியே பார்த்துட்டாங்க. நாங்களே உடனே வெளியே வந்துட்டோம், எதுவுமே தெரியாது. நான் கேட்டேன், எல்லா டீச்சர்ஸும் எல்லா ஓனர் ரவீந்திரன் சார் முதற்கொண்டு அங்கதான் நின்னாங்க. நான் கேட்டேன், யாரு பிள்ளை கொஞ்சம் தகவல் சொல்லுங்க, என்ன ஆச்சு பிள்ளைக்கு அப்படின்னு. இல்ல மேடம் உங்களுக்கு இல்ல, நீங்க கிளம்பலாம், உங்க பிள்ளைங்க வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் யார் பிள்ளைங்கிறத என் பிள்ளை அவங்க பிள்ளைலாம் கேட்கல. நான் பொதுவாக யார் பிள்ளை, எந்த ஒரு பிள்ளை விழுந்தது, ஏன்னா எல்லாரும் பச்சை பிள்ளை, ஒரு வீட்டில் 5 பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம், எந்த பிள்ளைன்னு கண்டுபிடிக்கணும்ல. பேரண்ட் தகவல் சொல்லவே இல்லையே. ஸ்கூல்ல கொண்டு போய் வேணை லாஸ்ட்டாக அந்த ஊருக்குள்ள போகும்போது கூட கொடுத்துருக்காங்க. பேக்கில் லஞ்சு பேக்கும் கொடுத்து உங்க பிள்ளை கீழே வந்துருச்சு, இந்த வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு எந்த தகவலும் சொல்லல. கடைசியா ட்ரிப் இறங்கின வேலைக்காரங்க தான் உங்க பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டர் வந்து இது பண்ணி இந்த ஸ்கூலை வந்து கீழே வைக்கணும் ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு, அந்த நிர்வாகிகள் எல்லாமே அரெஸ்ட் பண்ணணும். சரியா? 3வது பண்ணா அவங்க ஸ்கூல் உள்ள ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த ஆஸ்பத்திரியும் சேர்த்து சொல்ல. இதுவரைக்கும் ஆச்சு ஏதாவது ஒன்று சொன்னாங்களா? ஒண்ணும் கிடையாது. வரவே இல்லை. அவங்க ஸ்கூல் அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான். இதுவரைக்கும் எந்த மாதிரி கவலையும் கிடையாது. வரவே இல்லை. இதுவரைக்கும் 4 மணிக்கு 4:30 உள்ள வந்துட்டோம். நாங்க வந்தது 5 மணிக்கு 5 மணிக்கு உள்ள வந்துட்டோம். இதுவரைக்கும் எந்த மாதிரி தகவலும் கிடைக்கும் இல்ல. வரவே இல்லை. 5 மணி காவல்துறை தான் உள்ள இது பண்ணுறாங்க. எங்களை உள்ள காவல்துறை உள்ள விடல. வந்து எந்த மாதிரி இதுவும் மனவும் இல்லை. இதுவரைக்கும் எந்த மாதிரி இதுவும் மனவில்லை. சரியா? ஆனா இதுவரைக்கும் கலெக்டருக்கு நாங்கள் இது பண்ணிட்டோம். இதுவரைக்கும் கலெக்டர் வந்தாச்சு அப்படின்னா நாங்கள் அவரை வந்து கையெழுத்து போட்டு இது பண்ணி இதுக்கு தீர்மானம் பண்ணி இது பண்ணி கொடுத்து முடிச்சாங்கன்னா நாங்கள் இந்த போராட்டம் நிப்பாட்டுவோம். இல்லை அப்படி இல்லைன்னா போராட்டம் நாங்கள் நீண்டுகிட்டே இருக்கோம். அதாவது ஃபீஸ் கட்டதுக்கு ஒரு மாதம் கட்டல அப்படின்னா 10 தடவை போனீங்கல்ல. அதே இது இந்த புள்ள இதானதுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒண்ணு, அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் யாருக்கா போன் பண்ணி தோணுங்களா? எதுவுமே இது பண்ணல. அப்ப என்ன நிர்வாகம் இருக்கு? அப்ப நீ வந்து குழந்தைய கொண்டுட்டு கிட்டிய எடுத்து விற்க போறியா? அப்ப நீ சம்மந்தம் பண்ண போறியா?